டாக்டர் ஜெஃப்ரி பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தண்ணி குடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எப்பப்ப தண்ணி குடிக்கணும், அண்ட் கடைசியில தண்ணி குடிக்கிறதுக்கான 9 டிப்ஸ் நான் உங்களுக்கு தர போறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட் சொல்றேன். நம்ம பாடியில தண்ணி வந்து 15 to 70% பங்களிக்குது. இந்த ஃபேக்ட்ல இருந்து நமக்கு புரியுது நம்ம பாடியில தண்ணி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் நான் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்தந்த அளவு தான் ஒருத்தர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நமக்கு வேண்டிய தண்ணி நம்மளோட ஹெல்த், ஏஜ், டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் நம்ம இருக்கிற என்வரன்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி நம்ம உடம்புல இருந்து எப்படி வெளியேறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேர்வை சிந்துறதுனாலையும், நம்ம யூரின் போறதுனாலையும், நம்ம மோஷன் போறதுனாலையும், அண்ட் அது மட்டும் இல்ல நம்ம மூச்சு விடும்போது கூட இந்த தண்ணி நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். த நேஷனல் அகாடமி ஆஃப் மெடிசன் இவங்களோட ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட் மேலுக்கு 3.7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரும், ஒரு நார்மல் ஹெல்த்தி அடல்ட் ஃபீமேல்ஸுக்கு 2.7 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யாருமே இந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறது இல்லை. 20% வாட்டர் கண்டென்ட் வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அது எந்தெந்த ஃபுட்ஸ்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். நான் கரெக்டா தண்ணி குடிக்கிறேன்னா அப்படின்னு எப்படி ட்ராக் பண்றதுன்னா, யூரின் கிளியரா போகுதா அப்படின்னு பாருங்க. அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு தாகம் ரொம்ப ரேரா தான் எடுக்கும். தண்ணி அதிகம் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வராது, உங்களோட தலைவலி கம்மியாகும், உங்களுடைய அலர்ட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய அத்லெட்டிக் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு மலச்சிக்கல் கம்மியாகும், அண்ட் உங்களுடைய ஸ்கின் வந்து பொலிவடையும். தண்ணி எப்பப்போ குடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ், தண்ணி குடிக்கலாம். நம்ம நைட்டு ஃபுல்லா தூங்குறதுனால நம்ம பாடி டீஹைட்ரேட் ஸ்டேட்ல இருக்கும். ஸோ நீங்க காலையில எழுந்த உடனே தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அலர்ட்னஸ் அண்ட் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம வயிறு ஃபுல் ஆகும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவு கம்மியாகும். நீங்க வெயிட் லாஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸசைஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாகவும், எக்ஸசைஸ் பண்றதுக்கு அப்புறம் அதிகமாகவும் நீங்க தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் தண்ணி குடிக்காம வெயிட் பண்றது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வயிற்றுல செக்ரேட் ஆகிற ஆசிட்ஸ் வந்து இந்த தண்ணி குடிக்கிறதுனால டைல்யூட் ஆயிடும். ஸோ இது நம்ம டைஜஷனை அஃபெக்ட் பண்ணலாம். நீங்க ஒரு ப்ராஸ்டேட் பேஷண்டா இருந்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதிக தண்ணி குடிச்சிட்டு தூங்குறத தவிர்த்துடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட்டு தூங்கும் போது அடிக்கடி ஒண்ணுக்கு போகணும் அப்படின்னு உள்ள எண்ணம் வந்துட்டே இருக்கும். அதனால உங்க ஸ்லீப் அஃபெக்ட் ஆகலாம். தண்ணி குடிக்கிறதுக்கான 9 டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1 டிப், எப்பவுமே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலை கையில வச்சுக்கோங்க. நம்பர் 2, எப்பவுமே அந்த வாட்டர் பாட்டில் உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்பர் 3, போன்ல கூட நீங்க ரிமைண்டர் செட் பண்ணி வைக்கலாம், இந்தந்த டைம் நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. 4வது, ஜூஸ் சோடா குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம தண்ணி குடிக்கலாம். 5வது, 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதுலயே ஒரு 720 ml நம்ம கவர் பண்ணிடலாம். 6வது, தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க லைம், லெமன், ஸ்ட்ராபெரி கிவி இது போல ஃபேவர்ஸை நீங்க தண்ணியில ஆட் பண்ணி குடிக்கலாம். 7வது, நார்மலா எல்லாரும் ஒர்க் பண்ற ஹார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவோம். ஆபீஸ்ல 8 மணி நேரம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க ஒவ்வொரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அதுலயே 1.9 லிட்டர்ஸ் கவர் பண்ணிடலாம் நம்ம. 8வது, வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை நீங்க சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீரை வகைகள், சுரைக்காய், குக்கும்பர், வாட்டர்மெலான், முலாம்பழம், கிருணிப்பழம் போன்ற பல வகைகளை நீங்க சாப்பிடலாம். இந்த ஃபுட்ஸ்ல எல்லாத்துலயுமே வாட்டர் கண்டென்ட் வந்து மோர் தென் 90% இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடுற எக்ஸ்ல கூட 75% வாட்டர் கண்டென்ட் இருக்கு. 9வது, டெய்லி தண்ணி குடிக்கிற பழக்கத்தை நீங்க உங்க டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் கூட மெர்ஜ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் காலையில எந்திச்ச உடனே தண்ணி குடிப்பேன், வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தண்ணி குடிப்பேன், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி குடிப்பேன். ஸோ இதே மாதிரி டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் கூட நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கத்தை மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு மறக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 to 10 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வரைக்கும் ஒரு நாள்ல குடிப்பாங்க. ஒரு பாட்டில் வாட்டர் கேனே ஒரு நாள்ல காலி பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவங்க பாலிடிப்சியா என்னும் அரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். தண்ணி தேவைக்கு மேல அதிகமா குடிச்சிங்க அப்படின்னா நம்ம பாடிக்குள்ள சோடியம் இம்பேலன்ஸ் வரலாம். அதனால தேவையில்லாம சில பக்க விளைவுகளுக்கு நீங்க ஆளாகி வேண்டி வரலாம். சோ இன்னைக்கு நான் கொடுத்த குறிப்புகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.